இன்னைக்கு உலகத்தில் நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபேட்டி லிவரும் இந்த பித்தப்பை கல்லுனால நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. பார்த்துருக்கீங்களா? இதில் வரக்கூடிய இதில் கொழுப்பு அடைஞ்சாதான் ஃபேட்டி லிவர். இதில் கொழுப்பு அடைஞ்சதுக்கு பேர் ஃபேட்டி லிவர். இதுதான் பித்தப்பை. இந்த பித்தப்பையில் தான் கல் வரும். பார்த்துருக்கீங்களா? ஃபேட்டி லிவர் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பித்தப்பையில் கல் சேர்ந்து இருக்கும். இந்த பித்தப்பையில் கல்லும் இந்த ஃபேட்டி லிவருக்கும் வரதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? முக்கியமான காரணம் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான். ஃபேட்டி லிவருக்கு முக்கியமான காரணமே இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான். அதனால இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால நல்லா கேட்டுடுங்க, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால ஃபேட்டி லிவர் இருக்கக்கூடிய நிறைய பேஷண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சுகருக்கு மாத்திரை, ப்ரெஷருக்கு மாத்திரை, கெட்ட கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை, அது மட்டும் இல்லை நிறைய பேர் இன்சுலினை போட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. எதனால இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால. சரியா? மைண்டில் வச்சுக்கிடுங்க. ஸோ இந்த ஃபேட்டி லிவர் அவ்வளோ டேஞ்சர். இந்த ஃபேட்டி லிவர் சரி பண்ணணும்னா ரொம்ப ஈஸியான வழி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா பேலன்ஸ்டு டயட் மட்டும்தான். ரொம்ப ஈஸியாக சரி பண்ணணும்னா பேலன்ஸ்டு டயட்டு தான். நீங்கள் பேலன்ஸ்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஃபேட்டி லிவர் டக்குன்னு சரியாகும். அதே மாதிரி பித்தப்பையில் கல் கூட என்ன ஆகும்? ஈஸியாக கரைஞ்சி போயிடும். சின்ன புரியும் இல்லையா? ஸோ இந்த வீடியோ ஒரு கூட சேவ் பண்ணி வைங்க, ஒரு கூட போட்டு கேளுங்க. அப்போ நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு கரெக்டாக புரியும். சரியா? வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதுங்க. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் YES அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதுங்க. ஸ்டே டியூன். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஓகேவா?